வணக்கம். இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த தனியார் காணி விடுவிப்பு. குற்ற கும்பல்களுடன் தொடர்புள்ள அரசியல்வாதிகள் விசாரணைகளை விஸ்தரிக்கும் சிஐடி. இந்திய உதவியில் கிழக்கில் 33 அபிவிருத்தி திட்டங்கள். கட்டுநாயக்கவில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 3 தமிழர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பெரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணி என்று விடுவிக்கப்பட்டுள்ளது. காணி விடுவிக்கப்பட்டதனை அடுத்து விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரனிடம் இன்று மாவட்ட செயலகத்தில் வைத்து இராணுவத்தினர் கையளித்தனர். குறித்த நிகழ்வில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் அரசியல்வாதிகளை அடையாளம் காண புலனாய்வு பிரிவினர் நாடு முழுவதும் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து இந்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. பாதாள குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்துள்ள 4 அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ளதால் புலனாய்வுத்துறை இவர்களை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பல முக்கிய பாதாள உலக தலைவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த முக்கியமான தகவல் கிடைத்ததாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்த தகவல்களை குற்றப்புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியவுடன் அவர்களின் கையடக்க தொலைபேசி தரவுகள் ஆய்வு செய்யப்பட உள்ளன. இதன் மூலம் பாதாள உலக குழுக்களுடன் இவர்கள் வைத்துள்ள தொடர்புகள், பண பரிமாற்றங்கள் மற்றும் பிற முக்கிய பரிவர்த்தனைகள் பற்றிய விரிவான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என புலனாய்வுத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் 33 அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்தியாவின் உதவியில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் இது குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்தாக உள்ளது. 2.37 பில்லியன் ரூபாய் செலவில் இந்த 33 திட்டங்களும் முன்னெடுக்கப்படும். இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்திய உயர்ஸ்தானிகரும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரும் ஒப்பமிட உள்ளனர். இந்த திட்டங்களுக்காக இந்தியாவின் நிதியுதவியை பெறுவதற்கான அனுமதியை கோரி சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கியுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இது பற்றி தெரிவித்தார். இது குறித்து மேலும் விளக்கிய அமைச்சர், இந்தியாவின் பல்துறைசார் அனுசரணையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக இந்தியாவும் இலங்கையும் 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 5ஆம் திகதி அன்று ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. இதற்கிணங்க கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 33 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இதற்காக இந்தியா 2.37 பில்லியன் ரூபாவை வழங்குகின்றது. இந்த உதவியின் முதற்கட்டமாக 371.83 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்குவதற்கு இந்தியா உடன்பட்டுள்ளது. ஏற்கனவே கைச்சாத்தியுள்ள ஒப்பந்தத்துக்கு அமைய ஒவ்வொரு கருத்திட்டங்களுக்கும் வெவ்வேறான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. உட்கட்டமைப்பு, சமூக நலன்கள் மற்றும் கிராமிய மேம்பாடுகளுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 3 தமிழர்கள் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மூவரும் 15 நாட்களுக்கு முன்பு படகு மூலம் தமிழ்நாட்டுக்கு சட்டவிரோதமாக நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த 3 சந்தேக நபர்களும் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகின்றது. இதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள் விடுதலை புலிகள் அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டவை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில்
இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தமிழ்நாடு சென்றிருந்த 3 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 நாட்களுக்கு முன்னர் சட்டவிரோதமாக படகில் குறித்த 3 பேரும் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மண்ணடியில் தங்கியிருந்த இசைவேந்தன், ஜோகராசா, சுஜீவனை நேற்று தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் 3 பேரிடமும் இந்தியாவில் வந்து தங்குவதற்கான எந்த ஆவணமும் இல்லை என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் 3 பேர் மீதும் இலங்கையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை செல்லும் விமானத்தில் 3 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் போதைப்பொருள் சுற்றிவளைப்புகள் அதிகரிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் மையமாக மாறி வருகிறதா என்ற சந்தேகம் நிலவுவதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். மேலும் சுங்க திணைக்களத்துக்காக அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை இன்னும் 3 வாரங்களுக்குள் அடைய முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். புத்தளம் நாரக்கலி பிரதேசத்தில் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் இருந்த இருவர் ஒரு வகை திரவத்தை அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுகவீனத்தால் உயிரிழந்துள்ளனர். குறித்த இடத்தில் 4 இருந்துள்ளதுடன் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தல் ஒன்றில் இருந்த திரவத்தையே அவர்கள் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த திரவத்தை அருந்திய பின்னர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஏனைய 3 புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற 2 தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் தரப்பினருடனான விசா ஒப்பந்தம் தொடர்பான சட்ட சிக்கல்கள் மத்தியில் 33 நாடுகளுக்கான விசா இல்லாத திட்டத்தை செயல்படுத்துவதில் இலங்கை தாமதத்தை எதிர்கொள்கிறது என்று வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் துறையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், இந்த ஆண்டு ஜூலை மாதம் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் ETA விசா கட்டணங்களை செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் நாடுகளின் பட்டியலை 40% நீடிப்பதற்காக இலங்கை அறிவித்தது. ஆனால் இந்த நடவடிக்கை இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. மேலும் அந்த நாடுகளுக்கான பயணிகள் இன்னும் வழக்கமான கட்டணங்களை செலுத்த வேண்டும். நாங்கள் புதிய வர்த்தமானி அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் அந்த செயல்முறையை செயல்படுத்துவோம். 1 அல்லது 2 மாதங்களுக்குள் அதை இறுதி செய்வோம் என்று எதிர்பார்க்கிறோம். சட்டமா அதிபரிடமிருந்து தேவையான சில ஆலோசனைகள் மற்றும் தெளிவுபடுத்தல்களால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. முந்தைய இணைய விசா திட்டம் குறித்த வழக்கு இன்னும் முடிவடையாததால் சட்டமா அதிபரின் சில விளக்கங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இலவச விசா திட்டத்துக்கு செல்லும் போது வருவாய் தொடர்பான சில சட்ட ஆலோசனைகள் தேவை. தற்போது சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சாதாரண ராஜதந்திர உத்தியோகபூர்வ அல்லது சேவை கடவுச்சீட்டுகள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இலவச ETAக்கு தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.